ஹாய் கைஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து நம்ம எல்லோரும் படிச்சுட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த டைமில் பிவைக்யூ, அதாவது குரூப் 1ல் இதுக்கு முன் வருடங்களில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலையும் அதோட கொஸ்டினையும் படித்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி தான் கேட்க போகிறாங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து 2025ஓட குரூப் 1 எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, குரூப் 2 எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா 2014ல் அதுக்கடுத்து வந்து 15, அடுத்து 17, 19, 21 இந்த வருடங்களில் நடந்த கேள்விகளை படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுலேயும் 2021, 2022 அண்ட் 2024 இதில் உள்ளது எல்லாத்தையும் நான் படிக்கணும். ஸோ ஆல்ரெடி 2024ல் உள்ள வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ 2022ல் உள்ள வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஓகேவா? ஸோ இது போக நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சீரீஸ் அப்படின்னு சொல்லி 25/25 சொல்லிட்டு நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மூணுக்குமே காமனாக வரும். ஏன் அப்படின்னா ஒரு வருடம் 2 வருடம், அதாவது 2024ல் 23ல் நடந்த எல்லா எக்ஸாமோட கொஸ்டினையும் கம்பைல் பண்ணி அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2022 குரூப் 1 கொஸ்டினோட எல்லா கொஸ்டினோட டீட்டெயில் அனலைசிஸ், இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாகவே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன், ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் கெட் த வீடியோஸ். ஓகேவா? அந்த வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் நம்ம கொஸ்டினோட ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ் போட்டுட்ருப்போம். ஸோ இது கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன். ஓகேவா? இல்லை டெலகிராம் ஃபோரமில் நீங்கள் வந்து கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் ஃப்ரீலி இன் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் டெலகிராம் சேனல். ஓகே? ஸோ வாங்க கைஸ் டிஸ்கஷனில் போகலாம். ஸோ இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு அனலைசிஸ். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் எவ்வளோ கேட்டிருந்தாங்க? அப்போ 2022ல் குரூப் 1 கொஸ்டினில் எல்சிஎம்லேருந்து ஒரு 4 கொஸ்டின். அப்போ எல்சிஎம்மோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ் ஒரு 2 அண்ட் அதிகமாக கிடையாது எஸ்ஐசிஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் தனி வட்டி கூட்டு வட்டியில் ஒரு 4 கொஸ்டின். ரீசனிங் ஒரு 6 தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? தென் சிம்பிளிஃபிகேஷனில் 1, மென்சுரேஷனில் 3 அண்ட் அதுக்கப்புறம் ஏபிஜிபி அதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின், ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லேருந்து ஒரு கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க்லேருந்து 2 கொஸ்டின், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு கேட்டிருந்தாங்க, இதில் ஒரு கொஸ்டின், ரீடிங் காம்பினேஷன் ஒரு 2 கொஸ்டின்ப்பா. ஓகேவா? ஜென்ரலாக 25 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இதில் 26 ப்ளஸ் ஒரு 2 ரீடிங் காம்பினேஷன் 28 கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டியது. அப்போ எல்சிஎம், எஸ்சிஎஃப், எஸ்ஐசிஐ இது பார்த்தாலே ஒரு 7 to 8 கொஸ்டின் வந்துடும். தென் ரீசனிங். ஓகேவா? அண்ட் குவான்ஸில் நீங்கள் ஏபிஜிபி, ஆவரேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே ஓரளவு ஒரு 15 to 20 வந்துடலாம். ஸோ அது போக இந்த மென்சுரேஷன் ஃபார்முலா படிக்கிறது, டைம் அண்ட் ஒர்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு 23 to 25 ரேஞ்ச் வந்து நீங்கள் வந்துடலாம். ஸோ தட் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது பாருங்கள், ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ் இந்த கிவன் ஃபிகர். ஸோ இதில் என்ன மிஸ் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்கள் 1, இந்த 1 எப்படி வந்துச்சு? 5க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் 1. ஓகே. 8க்கும் 11க்கு டிஃப்ரென்ஸ் 3 கியூப் போட்டிருக்காங்க. 27 நத்திங் பட் 3 கியூப். 7க்கும் 2க்கும் 2 டிஃப்ரென்ஸ் வந்து 5 கியூப் போட்டிருக்காங்க. அப்போ 9க்கும் 3க்கு டிஃப்ரென்ஸ் 6 கியூப். ஆன்சர் 2 and 6 ஆன்சர் சி. ஸோ நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து ஸ்கொயர் வேல்யூ அண்ட் கியூப் வேல்யூ, ஸ்கொயர் வேல்யூ அப் டு 25 வரை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. கியூப் வேல்யூ அப் டு 15 வரை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த வேல்யூஸை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இதுதான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபைன். இது பாருங்கள், ஃபைண்ட் த காமன் ரேஷியோ ஆஃப் தி ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ். அப்போது ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் கொடுத்துருக்காங்க. ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் ஆர் அப்படிங்கிறது தான் காமன் ரேஷியோ. இட் இஸ் நத்திங் பட் செகண்ட் டேர்ம் டிஃப்ரென்ஸ் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் தான் காமன் டிஃப்ரென்ஸ் டி சொல்லுவாங்க. அது வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க. இது காமன் ரேஷியோங்கிறனால செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட் டேர்ம். இதில் செகண்ட் டேர்ம் என்னது? 0.015. ஃபஸ்ட் டேர்ம் என்னது? 0.15. ஸோ இது இப்படியே வச்சு பண்ணால் மேபி கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ மேலே ஒரு 1000 பெருக்கிக்கிறேன். அப்போ எனக்கு 15 கிடைக்கும், கீழே 115 கிடைக்கும். இட் இஸ் நத்திங் பட் 1/10. இட் இஸ் நத்திங் பட் 0.1. ஸோ ஆன்சர் இஸ் 0.1. ஸோ நான் இப்படி பெருக்கினதுனால 1000 மேலேயும் கீழேயும் பெருக்கினால எனக்கு ஈஸியாக வந்துடுச்சு. இல்லை அப்படின்னா மிஸ்டேக்காக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஏன்னா சாய்ஸ் பாருங்கள் எல்லாமே பாயிண்டில் தான் இருக்குது, சின்ன பாயிண்ட் வித்தியாசத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம தவறாக கூட தவறு பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆன்சர் 0.1 ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டினை பாருங்கள், find sum of 1 square, 2 square, 3 square. So we know that sum of square of natural number. ஓகேவா? n into n plus 1 into 2n plus 1 by 6 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். It is formula for sum of
ஸ்கொயர் ஆஃப் நேச்சுரல் நம்பர். ஸோ இதில் 19 கொடுத்துருக்காங்க. n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 ஸோ 19 இன்ட்டு 19 38 + 1 39/6 ஓகேவா. ஸோ ஜஸ்ட்டு கட் பண்ணால் போதும். ஸோ 3ஆல் கட் பண்ணால் 3 6 1 3 ஓகேவா. இதை கட் பண்ணால் 10. ஸோ கண்டிப்பாக ஒரு 0 வரும், ஒரு 0 தான் வரும். அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இப்போ 19 9 பெருக்குனா மீன்ஸ் 9 3 6 18 27 27 7 தான் முடியும். அப்போ ரெண்டுமே 70 தான் முடியுது. சரி இப்போ பெருக்கிருக்கலாம் ஓகேவா. ஸோ 19 13 27க்கு 7 மீதி 2 3 4 5 9 1. அப்போ 7 10 14க்கு 4 மீதி 1 2. அந்த 0 சேர்த்தா 24 70ங்கிறது ஆன்சர். இப்போ நான் இதில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்களா, இந்த ஒரு 10 வந்த உடனே ஆன்சர் 10ல் இருக்கான்னு பார்க்குறேன். 2 சாய்ஸ் வந்துச்சு. இப்போ 19 13 இருக்குது, ரெண்டையும் பெருக்க தான் செய்யணும். ஆனால் 9ஐயும் 7ஐயும் பார்த்தாலே யூனிட் பிளேஸ் 7ல் வரும்னு தெரியும். அப்போ இங்கே 7 இருக்கான்னு செக் பண்ணுறேன். இந்த செக் நீங்கள் ஒவ்வொரு கொஷினுக்கும் பண்ணணும். ஸோ தட் சம்டைம்ஸ் சப்போஸ் இது 70ன்னு கொடுக்கல 80ன்னு கொடுத்துருந்தா நான் பெருக்காமையே ஆன்சர் போட முடியும். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் ஒவ்வொரு சம்லையும் அப்ளை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஃபைன். ஸோ இது பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கொஸ்டின். ஏ கேன் ஃபினிஷ் அ ஒர்க் இன் 18 days. ஏ ஒரு ஒர்க்கை 18 நாளில் முடிக்கிறாங்க. பி கேன் ஃபினிஷ் சேம் இன் half the time taken by ஏ. ஓகே, அப்போ பி வந்து 9 daysல முடிப்பாங்க. இஃப் த ஒர்க் டுகெதர் வாட் பார்ட் ஆஃப் த சேம் ஒர்க் கேன் ஃபினிஷ் பர் டேன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 2 மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம்? ஏபி பை ஏ + பி அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ஸோ 9 × 18/27 போடுவோம். அப்போ நம்மளுக்கு 3ன்னு கிடைக்கும். கட் பண்ணால் நமக்கு 6ன்னு கிடைக்கும். அப்போ 2 பேரும் சேர்ந்து 6 daysல அந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க. 1 டேக்கு எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்க? 1/6 ஒர்க்கை முடிப்பாங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1/6. ஸோ இதில் கொஸ்டின் லாஸ்ட்டாக கேட்டது வாட் பார்ட் ஆஃப் தி சேம் ஒர்க் தே கேன் ஃபினிஷ் இன் எ டே. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க்கு முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. மொத்தம் 6 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1/6 பார்ட் முடிப்பாங்க. ஓகேயா. இந்த கொஸ்டின் பாருங்கள், ஜாமெண்ட்ரியில் கேட்டிருக்காங்க. ஸோ எ சைட் ஆஃப் மெட்டாலிக் கியூப். ஓகேவா, ஒரு மெட்டாலிக் கியூப் அதாவது கன சதுரம் இருக்குது. அதோட ஒரு பக்கம் 12ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இட் இஸ் மெல்டட் அண்ட் ஃபார்ம்டு இன்டு எ கியூபாய்டு. ஒரு கியூபாய்டாக நம்ம மாற்ற போகிறோம். ஓகேவா, மெல்டடுன்னு சொல்லும்போது சாலிட் கியூபாய்டு தான் இருக்குது. இதோட லென்த்து அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ வால்யூம் ஆஃப் மெட்டாலிக் கியூப் என்னது? ஏ கியூப். இதில் என்ன மாறும்? LBHஆக மாறப்போகுது. ஓகேவா. ஸோ இதோட ஏ கியூப்னா 12 × 12 × 12. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற வந்து ஒரு டைம் வேஸ்ட் என்ன அப்படின்னா, இதை உட்காந்து பெருக்கிறது. இப்போ எனக்கு தெரியும் 12 கியூப் வந்து 178ன்னு தெரியும். பட் அதை உட்காந்து பெருக்குன்னு தேவை கிடையாது. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் அழகாக எல்லாமே கட் ஆகும். ஓகேவா. ஸோ லென்த்து வந்து 18, பிரெத்து வந்து 16, ஹச் வந்து இருக்குது. ஓகேவா. இப்போ நான் கட் பண்ணுறேன். 4ஆல் கட் பண்ணேன். 4 4 சார் இது, 4 3 சார் 12. ஓகே, 6ஆல் கட் பண்ண 2 12, 3 18, 3 3 கட் ஆகுது. 1 நாள் 4, 3 நாள் 12. அப்போ ஹச் = என்ன கிடைக்குது? 6 சென்டிமீட்டர் அப்படின்னு. ஏன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இந்த 2 பிறகுனா 6. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6 சென்டிமீட்டர். ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது இதுதான். என்னது? இதோட ஃபார்முலாஸ். இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக இதை போட்டிருக்கலாம். ஓகேயா. இது பாருங்கள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 16,000 9 months கேட்டிருக்காங்க. at 20% per annum compounded quarterly. ஸோ எனக்கு ஃபார்முலா தெரியும். A = P × 1 + R/100 whole power n அப்படின்னு கிடைக்கும். இது அமௌண்ட் தான். ஓகேவா, அதனால தான் அமௌண்ட் போட்டிருக்கேன். குவார்ட்டர்லி அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா, அதாவது வருஷத்துக்கு 4 டைம். அப்போ ஒரு வருஷம் அப்படிங்கிறது 4ஆக மாறிடுது. அப்போ n × 4 இங்கே /4 போடணும். ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண இப்போ ஆன்சர் வந்துடும். பட் நான் இந்த ஃபார்முலா என்றைக்குமே யூஸ் பண்ணதில்லை, இதுலையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகேவா. ஸோ நான் எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே நான் இதே பண்ணிடுங்க. இப்போ வந்து 3 months கொடுத்துருக்காங்களா, அப்போ 3 times வரும். சார் 9 months கொடுத்துருக்காங்க, 3 times, அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா. அப்போ 3 மாதம் 3 மாதம் 3 மாதம் 3 மாதம் இருக்குது 9. இங்கே இதையும் என்ன பண்ணணும்? 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ எனக்கு 5%ன்னு கிடச்சிரும். இப்போ நான் சால்வ் பண்ண போகிறேன். 16,000க்கு 5% எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 600 800 வரும். 800 ஏன்னா 3 டைம்ஸில். ஸோ நான் 3 இது 800 போட்டேன். ஸோ ஆன்சர் 24 2400 பக்கத்தில் வரும். எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ இவன் வந்து நியர்பை ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருக்கான். ரைட்டு. இது வந்து ஃபஸ்ட் இயர், இது வந்து செகண்ட் இயர், இது வந்து தேர்ட் இயர். ஸோ செகண்ட் இயர் வட்டிக்கு வட்டி வரணும், அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்.
80 ரூபாய்க்கு 5% வட்டினா எனக்கு 40 ரூபா வட்டி. ஓகேவா? அடுத்து 1640 ரூபாய்க்கு 5% வட்டின்னு போட்டிங்கன்னா இட் இஸ் அரவுண்ட். ஸோ அப்போ வந்து 1800, அப்போ 16.4 இந்த 5 நான் பெருக்க போகிறேன். அப்போ 16.4 இந்த 5 பார்த்தா எங்களுக்கு 20 மீதி 2 30 32க்கு 2 மீதி 3 8 அப்படி வச்சா 82 ரூபா வரும். அப்போ ப்ளஸ் ஒரு 82. இப்போ டோட்டலாக கூட்டினா போதும். 24 240 ஒரு 40 ஒரு 82 2க்கு 0 16க்கு 6 மீதி 1 2400. சாரி, சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ அப்போது 2400 அடுத்து ஒரு 40 அது ஒரு 82. அப்போ 2 10 12க்கு 2 மீதி 1 5 2 அப்போ 2522 ரூபா வருது. ஆன்சர் ஆப்ஷன் சி. நீங்கள் இதை ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா டைம் எடுக்கும். ஸோ அதனால் அப்படி போடாமல் நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணுறதை தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வருஷம் 2வது வருஷம் 3வது வருஷம் வட்டிக்கு வட்டி அப்படிங்கிற கான்செப்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த செம்ம ஈஸியாக போடலாம். ஓகேயா? சரி, இதை பாருங்கள். வாட் இஸ் த டைம் பீரியட் வில் 10,000 earn at the interest 2,000 at 10%? அதாவது இப்போ என்ன இதுன்னு கொடுக்கல. ஓகே, அப்போ I = PNR/100 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இன்ட்ரெஸ்ட் 2000 = பிரின்சிபல் எவ்வளோ 10,000 × n × 10%/100. 0 0 0 0 கட்டு 1 2 3 3 0 1 2 3 3 0. அப்போ n = 2 year அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 year. இப்போ நீங்கள் கேட்பீங்க, சார் இதில் வந்து எஸ்ஐசி எதுவுமே கொடுக்கல, நீங்கள் எப்படி எடுத்தீங்க? எதுவுமே கொடுக்கலன்னா காமனாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்கான்னு அர்த்தம். ஓகேயா? இந்த கொஸ்டின் பாருங்கள். A car travel 90 km in 2 hours 30 minutes. அப்போ 90 km in 2 hours 30 minutes இருக்கா? நான் என்ன பண்ணிடலாம், ஒன்று மினிட்டாகவே மாற்றிடவா? 2 மணி நேரம்னா ஒரு 120 நிமிஷம் ப்ளஸ் 150 மினிட் 150 மினிட். ஓகேவா? தென் டைம் ரெக்வயர்ட் டு ட்ராவல் 210 கிலோமீட்டருக்கு எவ்வளோ டைம் ஆகுது? ஓகேவா? ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 0 0 கட் பண்ணலாம். 3 3 9 7 3 21. ஓகே, 1 3 3 I 3 15. அப்போ எக்ஸ் = இந்த எக்ஸ் இங்கே வந்துடும். எக்ஸ் = இந்த 70 அங்கே போயிடும். 350 மினிட் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை 60ஆல் டிவைட் பண்ணால் யூ வில் கெட் தி ஆன்சர். 0 0 கட் பண்ணால் IR 30. அப்போ வந்து 5 hour அண்ட் 5 பேலன்ஸ் இருக்கா? ஓகே, 5/16 வரும். 5/6 வரும். இன்டு 60 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? 60 கட்டாயிரம். அப்போ 5 hour 50 minutes அப்படின்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த 5 பார்த்தோன்னா 5.5 மணி நேரம் சொல்லிட்டு போட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா 5/6 hours. அப்போ இன்ட்டு 60 போட்டால் உங்களுக்கு என்ன மாறும்? மினிட்டாக மாறும். ஸோ 5 hour 50 minutes ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா இதோட சொல்யூஷன். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். அகெயின் ஜாமெண்ட்ரி அண்ட் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ரெண்டையும் சேர்த்து. ஓகேவா? த ரேடியஸ் ஆஃப் 2 ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் 2 right circular cylinder in the ratio of 3:2. The ratio of, okay, the ratio of their height வந்து h1 h2 கொடுத்துருக்காங்க. இது என்னது? r1 r2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் ரேஷியோ ஆஃப் CSA அப்படின்னா curved surface area. ஓகேவா? ஸோ curved surface area of the cylinder வந்து curveனா லைன் மாதிரி வருது. அப்போ 2πr/h இதான் curved surface area. ஓகேவா? இங்கே 2π காமனாக இருக்குது. அப்போ RH இது r1 h1 r2 h2. r1க்கு என்ன போட போகிறீங்க? 3. h1க்கு என்ன போட போகிறீங்க? 5. r2க்கு என்ன போட போகிறீங்க? 2. h2க்கு 3. அப்போ என்ன ஆகுது? 3யும் 3யும் கட் ஆகுது. யூ வில் கெட் 5:2. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 5:2. ஸோ இதில் கவனமாக இருக்கணும். இது வரிசையாகவே கொடுத்தனால நம்ம 5:2 எடுத்துக்கணும். சப்போஸ் ஃபஸ்ட்டு உள்ளது செகண்ட் உள்ளதாக மாற்றி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 2:5 வரும். ஓகேவா? ஸோ இதில் டேரெக்டாக அப்படியே இருக்குது, நம்ம 5:2 போட்டுக்கிட்டோம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். பாலினாமியல் இஃப் HCF ஆஃப் x² ப்ளஸ் 3x³ ப்ளஸ் 5x² ப்ளஸ் 26x ப்ளஸ் 56 அண்ட் x⁴ ப்ளஸ் 2x³ ப்ளஸ் மைனஸ் 4x² மைனஸ் x ப்ளஸ் 28 இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நம்பர் கொடுத்துருக்கான். அப்போது எனக்கு தெரியும் LCM into HCF = ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா HCF கொடுத்துட்டான். அப்போ HCF இருக்குது, ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பருக்கு 2 நம்பர் இருக்குது. LCM என்னன்னு கேட்குறான். ஓகேவா? சாய்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இந்த 28 இருக்க வேல்யூ இருக்குது. அப்போ இது அப்படியே இருக்குது.
அப்போது இங்கே இந்த நம்பர் போட்டிருக்கேன், இது டிக்கு, இந்த நம்பர் இருக்குது. அப்போ ஹெச்சிஎஃப்பால் இதை டிவைட் பண்ணி என்ன வருதோ அதான் என்னவாக இருக்கும், ஆன்சராக இருக்கும். அப்போ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? எப்படி? x⁴ ப்ளஸ் 3x³ ப்ளஸ் 5x² ப்ளஸ் 26x ப்ளஸ் 56. இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, x⁴ ப்ளஸ் 5x² ப்ளஸ் 7 டிவைட் பண்ண போகிறீங்க. அப்போனா x⁴ போடுறேன். அப்போ இதை பெருக்கும்போது x⁴ ப்ளஸ் 5x³ ப்ளஸ் 7x² வரும். அப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் 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 கட் பண்ணால் 2x³ மைனஸ் 2x² ப்ளஸ் 26x ப்ளஸ் 56 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறது, இங்கே வந்து x² இருக்குது, இங்கே மைனஸ் 2x³ இருக்கா. அப்போ வந்து நான் மைனஸ் 2xன்னு போடுறேன். அப்போ பெருக்குனா மைனஸ் 2x³ மைனஸ் 10x² மைனஸ் 14x இது அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் இதை கட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 8x² ஓகே 10 12 ப்ளஸ் 12x ப்ளஸ் 56 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ரைட்டா? இதில் 40 ஆகிடுச்சுல, இது ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ 20 30 40 ஆகிடுச்சு. ஓகே சரி, இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் 8 போடுறேன். அப்போது 8x² ப்ளஸ் 40x ப்ளஸ் என்னில் 56 மைனஸ் மைனஸ்னால் எல்லா கட்டாயிடுச்சு, 0 வந்துச்சு. அப்போ எனக்கு கிடச்சது x² மைனஸ் 2x ப்ளஸ் 8. இது எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினை இந்த மாதிரி சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், which are the following pair is co-prime. ஸோ co-prime அப்படின்னா என்ன அப்படின்னா HCF is 1. co-prime அப்படின்னா HCF is 1 வரணும். இதில் காமனாக 2 இருக்குது, இதில் காமனாக 7 இருக்குது, இதில் காமனாக 23 இருக்குது. இதில் மட்டும்தான் எதுவுமே காமனாக இல்லை. ஸோ இஃப் 2 numbers are there, அந்த ரெண்டுக்கும் காமனாக எதுவுமே இல்லை, காமன் டிவைசரே ஒன்று தான் அப்படின்னா தட் இஸ் co-prime. இந்த கொஸ்டின் பாருங்கள், இஃப் ப்ரைஸ் ஆஃப் டீ இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%. அப்போ டீயோட ப்ரைஸ் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. பை வாட் பர்சன்டேஜ் மஸ்ட் த கன்சம்ஷன் டு பி ரெடியூஸ்ட் டு கீப் த எக்ஸ்பென்ஸ் த சேம். ஓகேவா? சரி, ஸோ இந்த மாதிரி சம் நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஜென்ரலாக 100லேருந்து 25% இன்க்ரீஸ் பண்ணால் 125 அண்ட் அகெயின் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணால் அகெயின் 100 வருங்கிறது கொஸ்டின். ஓகேவா? இப்போ இப்படின்னா 25 ரெடியூஸ் பண்ணணும் ஃப்ரம் வேர் 125. ஸோ 125ல் 25 அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தா யூ வில் கெட் 20%. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொன்னோம், 1/x இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1/x+1 டிக்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது 1/4 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1/4+1 5 டிக்ரீஸ் ஆகணும். இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது 20%. 20% இஸ் நத்திங் பட் 1/5. 1/5 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1/6 டிக்ரீஸ் ஆகணும். 1/6னா என்னது, 1/6 in 100 இட் இஸ் நத்திங் பட் 16 2/3%. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது பேசிக்ஸ். இந்த 1/x இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1/x+1 டிக்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சம் ரொம்ப ஈஸியாக போடலாம். ஓகே, இது பாருங்கள், அகிலா ஸ்கோர்டு 80% ஆஃப் தி மார்க் இன் எக்ஸாமினேஷன் அண்ட் ஹர் ஸ்கோர் வாஸ் 576. இங்கே பாருங்கள், பர்சன்டேஜில் ஒரு ஈஸியான கொஸ்டின். 80% மார்க் வந்து 576 அப்படின்னா 100% மார்க் எவ்வளோ, இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இது இங்கே போகும், இது இங்கே போகும். 20ஆல் டிவைட் பண்ணால் இது வந்து 4, இது வந்து 5 அண்ட் இங்கே கட் பண்ணால் 1 4 4. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 144 × 5. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஒரு 0வில் முடியணும். எஸ். ஸோ இதை பெருக்கினீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆன்சர் 720. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ 80% இவ்வளோ அப்படின்னா 100% எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், ரீசனிங்கில் ஜீப்ரா கேன் பி ரிட்டன் as 26 இந்த மாதிரி நம்பர் போட்டிருக்காங்க. கோப்ரா கேன் பி ரிட்டன் as அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு இதுலேயுமே BRA அப்படிங்கிற லெட்டர் வருது, இங்கேயுமே BRAங்கிற லெட்டர் வருது. அண்ட் இந்த ஜெட்டை பாருங்களேன், ஜெட்டை பார்த்தோன்னே இந்த 26ங்கிறது பளிச்சுன்னு தெரியுது. ஜெட்டுக்கு 26ன்னு போட்டிருக்காங்க, ஈக்கு 5ன்னு போட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஏபிசிடியில் அதோட பிளேஸை வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து சிங்கிறது 3ஆவது பிளேஸ், எல்லா ஆன்சர்லையுமே 3 தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன அப்படின்னா பிங்கிறது 2ஆவது பிளேஸ். அப்போது
2181ங்கிறது வரணும். 2181 2181 2181. அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஓகே, அப்போ சிங்கிறது மூணாவது பிளேஸ். ஓ அப்படிங்கிறது எத்தனாவது பிளேஸ்? OMNO இதில் தான் பிரியா. அப்போ இது 13 14, இது 15வது பிளேஸ். ஓங்கிறது 15வது பிளேஸ். அப்போ 15ன்னு வர்றது ஆன்சர். இதில் தான் 15ன்னு வருது. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி இதை இப்படி தான் டேக்கிள் பண்ணணும். ஸோ என்ன கொடுத்து இதை வந்து நம்ம ஆல்ஃபா நியூமரிக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது ஆல்ஃபா இருக்குது, இங்கே நியூமரிக்கல் இருக்குது. ஸோ எப்படி வருதுங்கிறத நம்ம டீகோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டீகோட் பண்ணி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இது பாருங்கள். ஸோ இது பசில். அப்போ டேபிள் பசில் கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத பார்க்கணும். 27. அப்போது அங்கே பாருங்களேன், 7 × 4 இதை பெருக்குனா 28 -1 27. 8 × 5 40 -2 38. 9 × 6 9 54. 54 -3 உங்களுக்கு என்ன வரும்? 51. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 51. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சமயமும் பார்க்கணும். அது பார்த்து எப்படி வருது அப்படிங்கிறத யோசித்து போடணும். ஓகே, ஸோ இது பாருங்கள். ஸோ டேபிள் நம்ம வந்து இது வந்து ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே டீட்டெயிலாக ஒரு நம்பர் காமனாக இருந்தால் என்ன, 2 நம்பர் காமனாக இருந்தால் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்போசிட் டு 3 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 3 வர்ற மாதிரியா? 6 5 6 5. 3க்கு ஆப்போசிட் 4, ஆன்சர் 4. புரியுதா? ஸோ இஃப் 2 நம்பர் காமன் ரிமைனிங் நம்பர் ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்போ அது 2 எண்கள் பொதுவாக இருந்தால் 3வது எண் அந்த எண்ணுக்கு எதிர் திசையில் இருக்கும், எதிர் பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம். ஓகேயா? இது பாருங்கள், இதுவும் ஆல்ஃபா நியூமரிக் மாதிரி தான் இருக்குது. ஸோ C4X F9U I16R இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, பரவாயில்ல. CDEFGHIJKLM சும்மா எழுதி வச்சுப்போம். இங்கே C இருக்குது, அடுத்து F இருக்குது, அடுத்து I இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா 2 எழுத்து விட்டுட்டு போயிருக்காங்க. ஓகே, அப்போ 2 விட்டுட்டு அடுத்து L தான் வரணும். அப்போ இது ஆன்சர் இல்லை. ரெண்டாவது இங்கே 4 5 6 7 8 விட்டுட்டு 9 10 11 12 13 14 15 விட்டுட்டு 16. 4 நம்பர் இருக்குது, 6 நம்பர் இருக்குது. சரி, என்ன நடக்குன்னு தெரியல. சரி, அடுத்து இது பார்ப்போம். எக்ஸு. ஓகேவா? இப்போ பாருங்கள், ZYXWVUTSRQPONM. சரி, பாதி எழுதி வச்சுப்போம். என்ன நடக்குது? எக்ஸ் இருந்துச்சு, அடுத்து என்னது இருக்குது? U இருக்குது, அடுத்து R இருக்குது. இங்கே நடக்குது 2 2 2. அப்போ எனக்கு O வரணும். O இங்கே இதில் தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ ரிவர்ஸில் பார்த்தோம், டாப்பில் இருந்தால் பார்த்தோம். ரெண்டுமே வரும்போது எனக்கு ஆன்சர் சி கிளிக் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மேட் ஆஃப் லென்த். ஸோ வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து இது கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா MDHW2 = MDHW1. இது 1 1 1, இது 2 2 2. ஓகேவா? அப்போ men day hour work 2 = men day hour work 1. ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் இன்புட் கொடுத்தாலே போதும். ஓகேவா? ஸோ a mat of length 180 meter made by 15 women 12 days. அப்போ 15 women 12 daysல 180 மீட்டர் பண்ணுறாங்க. how long will take for 32 women 512 லென்த்து எத்தனை டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஜஸ்ட்டு கட் பண்ணால் போதும். என்ன பண்ணலாம்? இதில் பாதி 5ஆல் பண்ணிக்கலாமா, 3ஆல் பண்ணிக்கலாமா? ஒரு 3 5 15 6 18 0 வச்சா? ஓகே, அடுத்து 5 12 60 5 5 கட்டு 512. ஓகே, இதில் பாதி 16, இதில் பாதி 256, இதில் பாதி 8, இதில் பாதி 128, இதில் பாதி 4, இதில் பாதி 64, இது 1, இது 16. அப்போ டேஸ் ஈக்குவல் எவ்வளோ வரும்? 16 days. ஸோ ஆன்சர் இஸ் 16. ஸோ இந்த ஒரு இது தெரிஞ்சால் போதும், இந்த இது ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இது பாருங்கள். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஹூஸ் பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஈக்குவல் ட்ரையாங்கிள் பெரிமீட்டர் வந்து இது ஏ, இது ஏ, இது ஏ. அப்போ 3A = 180. அப்போ A = 60ங்கிறது எனக்கு கிடச்சிச்சு. என்ன கேட்டிருக்காங்க? இதில் ஏரியா கேட்டிருக்காங்களா? √3/4A². இதுதான் ஏரியாவோட ஃபார்முலா. அப்போ என்னது? √3/4 × A என்னது? 60 × 60. ஜஸ்ட் இதை நம்ம என்ன பண்ண வரோம்?
இது 1, இது 5 20, இதை பெருக்க போகிறீங்க, யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே, ஸோ பெருக்கும்போது வில் கெட் 1558.84 தெளிவாக கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ √3க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா √3 = 1.732ன்னு போட்டால் பெர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் இந்த மாதிரி சொன்னால் இதுக்கு இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். ஸோ இதான் ஈக்குவேட்டரில் ஏரியாவோட ஃபார்முலா, ரைட்? இந்த கொஸ்டின் பாருங்களேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 15,000 ஃபார் 3 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15, 20, 25ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த அமௌண்ட்டை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ 15%, 100லேருந்து 15 கூட்டினா 115 by 100, 1.15 into 1.2 into 1.25. ஜஸ்ட்டு இதை நீங்கள் பெருக்கினீங்கன்னா யூ வில் கெட் தி டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை பெருக்கினா நமக்கு கிடைக்கக்கூடியது 25,875. ஸோ அதில் பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15,000 கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கட் பண்ணால் 10,875 கிடைக்கும். அதான் உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் ட்ரிக்கு, அதாவது நம்ம வந்து பர்சன்டேஜில் யூஸ் பண்ணுற ட்ரிக்கு. இதை நம்ம தாராளமாக சிம்பிள் அண்ட் காம்பவுண்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, காம்பவுண்டுக்கு தான் மேக்ஸிமம் இது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது பாருங்களேன். ஆப்பிள் காஸ்ட் 60 ரூபா, கோவா காஸ்ட் 90 ரூபா, மேங்கோ காஸ்ட் 60 ரூபா, பொமக்ரானட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் வந்த டைமில் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒன்றும் மார்க்கெட் விலை தான் கேட்குறாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அப்படி கிடையாது. இப்போ ஆப்பிள் APPLE, ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 போட்டிருக்காங்க. இது ஒரு வவ்வல், இது ஒரு வவ்வல். ஓகே, 2 வவ்வல் இருக்குது, இல்லை 60 போட்டிருக்காங்க. அப்போது 2 வவ்வலுக்கு வந்து 60 போட்டிருக்காங்கன்னா ஒரு வவ்வலுக்கு 30 அப்படிங்கிற மட்டும் வச்சுக்கோங்க. செக் பண்ணி பார்ப்போமா? 1 2 3, 3 வவ்வல், 3க்கு 30 90, 1 2 2 வவ்வல், அப்போ 60. அப்போ இதில் 1 2 3 4 5 5 வவ்வல் இருக்குது. 5 × 3 150, ஆன்சர் 150. ஸோ இந்த கொஸ்டின் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வந்து இப்போ இதை பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி வந்தால் வவ்வல் வச்சு ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கணும். ஓகேயா? ஸோ இது பாருங்கள். இன் வாட் டைம், ஓகே, வாட் டைம் வில் 8,000 at 3% per annum produce the same interest as 6,000 does in 5 years 4% அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 6,000 ரூபாய் 5 வருஷத்தில் 4% கிடைக்கிற அமௌண்ட்டை 8,000 ரூபாய் அப்படிங்கிறது 3% எத்தனை வருஷத்தில் தரும் அப்படிங்கிறது. இதை நம்ம என்ன சொல்லணும்னா PNRI2 = PNRI1 இந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா போடுவோம். சில ஐ சேம்ங்கிறனால நம்ம வந்து இந்த ரெண்டு என்ன பண்ணிடலாம், கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஸோ அங்கே பாருங்கள் 1 2 3 0 மட்டும் கட் பண்ணிக்கலாம். 1 3 3 2 3 6 4 2 8 8. அப்போ n = உங்களுக்கு 5 இயர்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5 இயர்ஸ். ஸோ இதுக்கு டேரெக்டாக இப்படி பண்ண தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாக இது சால்வ் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ABCD இவ்வளோ தான் இருக்குது. A/B 2:3, B/C 2:4, C/D 2:5, A/D என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். இந்த 3 அப்படியே இங்கே போடணும், இந்த 4 அப்படியே போடணும், இந்த 2 இங்கே அப்படியே போடணும், இந்த 2 இங்கே அப்படியே போடணும். என்ன கேட்டிருக்காங்க, A and D. இதில் காமனாக தான் இருக்கா? 2 2 4 4 கட் ஆகிடுச்சு, வேறு எதாவது காமனாக இல்லை. அப்போ 2 இங்கே என்ன இருக்குது, 3 5 15, 2:15 ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இதான் நம்ம ஷார்ட்கட். இதை டேரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே, இங்கே பாருங்கள். LCM of 2 number is 6 times of their HCF. HCF is 12, 1 number is 36. நமக்கு தெரியும் இந்த HCF into LCM = product of the number. ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர். ஸோ அந்த ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பரில் ஒரு நம்பர் 36, இன்னொரு நம்பர் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் தரல. ஹெச்சிஎஃப் வந்து 12, எல்சிஎம் 6 times ஆஃப் ஹெச்சிஎஃப். அப்போ 12 × 6ன்னு சொல்லிட்டு போட்டால் போதும். இப்போ கட் பண்ணலாமா? 1 12 12, 3 12 36, இது 1, இது 23 6. அப்போ எக்ஸ் = 24 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி 24. ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான். அதுக்கு இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும், நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேயா? இந்த சம் பாருங்கள், இது பார்க்க பெருசு மாதிரி தெரியும், பாலினாமியல் தான். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் இந்த 2 நம்பர், இந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 6 காமனாக இருக்குது, இதில் வந்து 3 காமனாக இருக்குது. ரைட்டு. அப்போ இதில் 6 வெளியெடுத்துடலாமா? 6 வெளியெடுத்தால் நடக்கும் x³ -
5 எக்ஸ் ஸ்கொயரு கூட்டல் 10 எக்ஸ் மைனஸ் 7 48 என்ன 48 8 அப்படிங்கிறது கிடைக்கும். 6 வெளியே எடுத்தாச்சு. இதில் 3 வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா 3 வெளியே எடுத்தால் எக்ஸ் கியூபு மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 7 எக்ஸு மைனஸ் 6 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 3 6 இந்த ரெண்டு இருக்குது. இது காமனாக இருக்குது எஸ்சிஎஃப் 3 தான். அப்போ 3 வருதான்னு பார்த்தா எல்லாத்துலேயும் 3 இருக்குது. அப்போ 3 வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து சிந்தட்டிக் மெத்தடுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. பாருங்கள் 1 -5 10 -8 இந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ இதில் நம்ம 1 போடுறோம். அப்போ இங்கே 0 இருக்குது. 1 1 1 1 -4 அப்போ கிடைக்கிறது -4. ஓகே, மறுபடியும் எனக்கு 6 வரும். 6 போட்டால் இங்கே கட் ஆகலை. எனக்கு இங்கே 8 டிவைட் ஆகணும். ஓகேவா? அப்போ எனக்கு டிவைட் ஆகலை. அப்போ நான் வேறு நம்பர் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, நான் 2 போட்டு செக் பண்ணுறேன். ஸோ நான் 2 போடும்போது 2 0 போட்டால் இங்கே 1, இங்கே 2 போட்டால் -3, இதை கட் பண்ணால் -6, இங்கே 4 வரும். 4 2 8, இதை கூட்டினா 0. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா x - 2 இந்த 2ங்கிறது x - 2ன்னு அர்த்தம். ஸோ x - 2 ஒரு ஃபேக்டராக வரும். இப்போ இதே இது இங்கே வருதான்னு பார்ப்போம். 1 -4 7 -6. இப்போ நான் 2 போட்டுக்கிறேன். இங்கே 0 போட்டால் 1 1 × 2 2 -2 அப்போ -4. இங்கே எனக்கு +3 கிடைக்கும். 3 × 2 6, இங்கே என்ன வரும் 0 வரும். அப்போ இங்கேயும் -2ங்கிறது ஒரு ஃபேக்டர். அப்போ -2 ரெண்டுலேயும் காமனாக வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆன்சர் என்னது எனக்கு 3 × x - 2 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணுறோம். இது பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷன், ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ நம்ம எப்போவுமே என்ன யூஸ் பண்ணணும்? போர்டு மாஸ் ரூலை யூஸ் பண்ணணும். போர்டு மாஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரி வரிசையாக யூஸ் பண்ணணும். ஆஃப் அப்படின்னா இதுதான் நான் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இதான் இதுக்கு உள்ளதை பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்குள்ளேயும் ப்ராக்கெட் பண்ணணும். அப்போ 6 மைனஸ் இதை டிவைட் பண்ணணும். அப்போ 3 6 - 3 மொத்தம் என்ன இருக்கும் 3 கிடைக்கும். இது டிவிஷன். அப்போ இங்கே ஒரு 4. இப்போ இருக்கிறது என்னது 100 + 4 + 3 கூட்டினா 107. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இது வந்து இதில் டிவிஷன் கொடுத்துருக்காங்க, இதில் ஆஃப். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக லேயர் பை லேயராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு தானாக ஆன்சர் வரும். நீங்கள் போய் தேடி கூட போக தேவையில்லை. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேயா? ஸோ இதுதான் நம்ம 2022ஓட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஸ்டினை நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா பிவைக்யூ நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வருங்கிற ஒரு கெஸ்ட்டுக்கு நம்ம வந்துடலாம். எவ்வளோ டஃப்னஸ் கேட்டிருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ ஐயப்பன் சார் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் கெட் த வீடியோஸ் ஃப்ரீக்வென்ட்லி. ஓகேவா? ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா கிராக் ஆப்டித் ஐயப்பன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் ஃபோரமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டெலகிராம் ஐயப்பன் சார் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூப்பா.